ஐயோ என் மருமக வலியில இப்படி துடிக்கிறாளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாத்தியா நம்மள இவ வலியில எப்படி துடிக்கிறா பாரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? இரு இப்ப நான் வரேன். வருண், இந்த ஆயில வெண்ணிலா இடுப்புல கொஞ்சமா தேய்ச்சி நீவி விடு, அவளுக்கு வலி கொஞ்சம் குறையும். நானா? ஆமா நீதானே அவளோட புருஷன். தேய்ச்சி விடுப்பா, அவ எவ்வளவு துடிக்கிறா பார் வலியில. இந்தா. வருண், தேய்ச்சி விடுப்பா. வருண், அவ இடுப்புல தேய்ச்சி விடுன்னு சொல்றேன்ல, பாரு அவ வலியில துடிக்கிறா, தேய்ச்சி விடு. என்ன வருண் வெண்ணிலாக்கு ஆயில் தேய்ச்சி விட போறான்? இப்படிலாம் நடந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே. ஐயோ வெண்ணிலா, என்னாச்சுடி? ஏன் இப்படி கத்துற? வான்மதி, வெண்ணிலா தரையில ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாமா. என்ன விழுந்துட்டாளா? ஆமா. லைட்டா அடிபட்டாலே என் தங்கச்சி தாங்க மாட்டா. இப்போ இடுப்பு புடிச்சிட்டு படுத்திருக்கா. சுளுக்கு ஏதாவது புடிச்சிருக்க போகுது. வருண், அந்த ஆயில கொடுங்க. வான்மதி கொஞ்சம் சும்மா இரு, அதான் வருண் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். வருண் நீ தேய்ச்சி விடுப்பா. அத்தை, அவருக்கு எதுக்கு சிரமம்? அதான் நாம தான் இருக்கோம்ல. நான் வேணா அந்த ஆயில வெண்ணிலாக்கு தேய்ச்சி விடுறேன், கொடுங்க. ஏய் இரு, புருஷன் பொண்டாட்டிக்கு தேய்ச்சி விடுறதுல என்ன சிரமம் இருக்க போகுது? ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? கௌதம் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பான், போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. உன் புருஷனை நீ போய் பாரு, வெண்ணிலாவ வருண் பாத்துப்பான். என்ன அத்தை நீங்க? கௌதம் எல்லாம் அப்பவே கிளம்பி போயிட்டாரு. நான் வெண்ணிலா கூடவே இருக்கேன். சொல்றேன்ல, போய் நீ மத்த வேலைய பாரு, போ. அட போன்னு சொல்றேன்ல. இவ ஒருத்தி. டாக்டர் வந்துட்டாங்க. இவ வேற கரடி மாதிரி அதுக்குள்ள டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டா. ஒன்னும் நடக்கல. சரிங்க டாக்டர், நீங்க செக் பண்ணிட்டு இருங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.